பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பண்ணிட்டோம்ல, 2 வீடியோ பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் பக்கமாச்சு. பார்க்காம திடீர்னு இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க, நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரிக்கு டூர் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது, போய் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் மொத்த பிளேலிஸ்ட்டாகவே நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அதிலே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பெட்ஸ்ன்னு சொல்லி சில பெட்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த பெட்ஸோட அப்டேட். இடையில வந்துட்டு நம்ம மாறனுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் ஊர்லேருந்து வந்தவொடனே காலில் சில பிரச்சனையாகி சில பல வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா காலில் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐரா எங்கேன்னு சில பேர் இப்போ கமெண்ட் பண்ணுவீங்க. ஐரா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்கா. மணி வந்துட்டு 11:33 ஆச்சு. இனி ஒரு மணி நேரத்தில் நம்ம போய் அவளையும் வேற கூட்டிகிட்டு வரணும். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளோட கேட் கேஜு, டாக் கேஜு, இவங்க எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஆரஞ்ச் ஆஸ் யூஷுவல் குயின் ஆஃப் நிக்கிஸ் ஹவுஸு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம மணியை குட்டி கிங்கு. ஆமா, ஒரே ஆண் வாரிசு, ஆரஞ்சோட வாரிசு. இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கான். ஆமா, இன்னும் பால் குடிச்சிருக்கிறதா இருக்கிறதுல நம்ம கேவலமான ஒரு விஷயம். இந்த ஆரஞ்சோட புது குட்டிங்க இங்க கிடக்குறானுங்க, இன்னும் பொழந்துட்டு தூங்குது. மொத்தமா இந்த ஆரஞ்சையே குடிச்சுக்கிறான், இந்த மணியனே குடிச்சுக்கிறான். என்னடா அவன்கிட்ட போறானாமா, தங்கச்சிகளை வந்துட்டு காப்பாத்துறான். வந்துட்டு காப்பாத்தல, அதனால ஏன் தொடுறேன், நீ என்னையே தொடுன்னு. வாடா மணியா, மச்சக்காரன்னா. அதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு. ஆரஞ்சு என்ன புது போனா இருக்குது, இது வரைக்கும் இந்த போன்ல இவன் எடுக்க மாட்டானே. அவ ஆரஞ்சோட பெண் பிள்ளைகள். 1 பெண் பிள்ளை நம்பர் 2. ஃபீமேல் பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கு. இதோ அழகா இருக்கு, ப்ளூ ஐஸ் மாறிடும், வளர வளர வந்துட்டு ஐஸ் மாறிடும். பூனையை பாத்தீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சாதான். என்னடா அவனை எடுத்து வச்சிருக்க நீ? பூனையை வந்துட்டு இப்படி பிடிச்சோம் அப்படின்னா பூனையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இப்படி நிப்பாட்டி வச்சுக்கலாம், பேசாம இருக்கும். தங்கச்சியெல்லாம் கொடுக்க முடியாதுடா டேய். பயங்கரமான அறிவு இருக்கிற பூனையாக்கா அந்த மணிய. அப்பப்போ போய் குறும்பும் பண்ணிட்டு இருக்கான், கடிக்கிறான். அப்படியே வெய் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். எப்படி தொங்கிட்டு இருக்கா இவ? எப்படிடா அது? அடுத்து நம்மளையும் தொங்க விட்டுருவான். ஸோ பூனைங்களோட பாப்புலேஷன் வந்துட்டு வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு அந்த 2 கிட்டன்ஸும் நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நிக்கி கொண்டு வந்தா அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வச்சுக்கிட்டோம், இதோட குட்டின்னு சொல்லி அவனை வச்சுக்கிட்டோம். இப்போ இதோட இன்னொரு குட்டிங்கன்னு சொல்லி அவளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப நாரடிக்கிறானுங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறும் பண்ணுறானுங்கன்னு சொல்லலாம். வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகலாம் இவனை. ஆமாம், இல்லடா மங்கி. எல்லோ ஐஸ் உனக்கு எப்படி எடுத்தாலும் ஆட்டம் தான் இவனுக்கு. நம்ம எப்படி வேணாலும் ஐராவோட டாய்ஸ் திருடன். ஐராவோட டாய் எல்லாம் கொண்டு போய் ஒளிச்சு வைப்பா. சின்ன வாயில கவ்விட்டு போற அளவுக்கு சைஸ்ல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வைக்கிறது தான் அவன் வேலை. அதுக்கப்புறம் நாங்க உட்கார்ந்தோம் அப்படின்னா எங்களுக்கு பக்கத்துல இப்படி உட்காருவோம். பெட்ல படுத்துட்டா பெட்ல ஏறி படுத்துக்குவோம். எந்த பூனைங்களும் எங்ககிட்ட இருக்கிற எந்த பூனையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்ககிட்ட பழகினது இல்லை. ஸோ பயங்கரமா பழகி இருக்கிற, இப்பத்துக்கு நம்ம கூட நல்லா நிக்கிக்கு அப்புறமா பயங்கரமா பழகி இருக்கிற ஒரு பூனைனா ஓடி வந்து மடியில் உட்கார்றது பாத்தீங்களா. டா சாப்பிட்றதுல தூக்கிட்டு போறது, தூக்கிட்டு போறான் பாருங்க. நம்ம மணியே ஆரஞ்சோட கதையை கேட்டிங்களா? அடுத்து நம்ம பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான்ல வீட்டில். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ பைத்தியக்காரங்கிற வேர்டெலாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம செல்லமாக கூப்பிடுறது. அவனையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாறன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்பி பார்ப்பான். டே பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூப்பிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்ப்பான். அது வந்து சும்மா ஃபன்னுக்கு ஜாலி கூப்பிடுறது. நான் ஒரிஜினல் பைத்தியமும் கிடையாது, நம்ம வந்துட்டு எந்த நோக்கத்துலையும் கூப்பிடவும் கிடையாது, ஒரு ஃபன்னுக்கு கூப்பிடுறது. தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்த அன்னைக்கு நல்லா தான் இருந்தோம். தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டோம். 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தான். என்னடா சாப்பிடலன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
அக்காவும் சொன்னாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா கால் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா வீங்கி இருக்கு. இவன் எதையோ மிதிச்சிட்டான் போல இருக்கு. எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா கால் வச்சு இந்த இரும்பெல்லாம் இருக்குல்ல சுத்தியும் எங்கேயோ கால் தட்டிருச்சு போல இருக்கு. நைட் நாங்கள் திறந்து விடுவோம், எங்கேயாவது போய் அடி வாங்கிக்கிட்டான் போல இருக்கு. இப்படி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா கால் பெருசா வீங்கி இருந்தது. அப்போ என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இங்க யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட இந்த வேக்சின்லாம் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி சொன்னாலே வரமாட்டான். இழுத்தாலும் வரமாட்டான். வாடா வாடான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வைக்கணும். எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு அவன் ஒன்றாம் பமையவன் நேற்று ஹாஸ்பிட்டலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நான் இறங்குறதுக்கு முன்னாடி அவன் இறங்கி ஓடுறான், நீ எப்படியாவது காப்பாத்துக்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஏதாச்சும் உடம்பு முடியல ரொம்ப முடியல அப்படிங்கிறப்ப அந்த அனிமல்ஸுக்கே தெரிஞ்சிரும் நம்ம காப்பாத்த போறோம், நம்ம தான் இருக்கோம் அவங்களுக்குன்னு தெரியும் போது அவங்களாவே கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. நான் அது வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இது ரொம்ப சிவியர்னு எனக்கு தெரியாது. கால் வந்துட்டு எங்கேயோ அடி வாங்கியிருக்கான், எங்கேயோ வந்து தட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கால் வீங்கிருக்குன்னு நினைச்சேன். அங்கே கொண்டு போய் தூக்கி மேலே படுக்க வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என் தம்பி என் கூட இருந்தான், அப்புறம் பன்னீர் சித்ராக்கோட பையன் எல்லாம் இருந்தான். 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி அவனை மேலே படுக்க வச்சு, ஏன்னா ஒரு ஆள் தான் ஹேண்டில் பண்ண முடியாது. 3 பேர் சேர்ந்து மேலே தூக்கி வச்சு நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க, நம்ம வந்துட்டு கால் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. நான் பிடிக்கலாம் முடியாது, அவன் கடிச்சிருவான், செடேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக செடேஷன் போட்டு அவனை பார்த்தீங்கன்னா லைட்டாக மயங்க வச்சு அதுக்கப்புறமா காலை எடுத்து பார்த்தா காலுக்கு அடியில் பார்க்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோலு. அந்த ஹோலுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக புழு. ஒரு அது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வெளியே போயிருந்தான்ல, அங்கே போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ கல்லில் அடி வாங்கியிருக்கான். ஏன்னா நம்ம கல்லில் அடி வாங்கினா நம்ம மேலே காலுக்கு மேலே இருந்தால் நமக்கு தெரியும். அப்போ கேஷுவலாக தான் நடந்துட்டு இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. டாக்டர் சொல்றது படி பாத்தீங்க அப்படின்னா கல்லில் எங்கேயோ அடி வாங்கியிருப்பான், சின்ன புண்ணு ஏதாவது இருந்திருக்கும். உள்ளார இருந்து ஒரு 40 புழுவை எடுத்திருப்பாங்க, சின்ன 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 புழு. அதுக்கு சொன்ன ரீசன் என்னன்னா இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புண்ணு உருவாகி அப்போ வந்துட்டு வந்து உட்காந்து முட்டை போட்டுருமாமா. முட்டை போட்டு ஈயோட புழுவா இருக்கலாம், இல்லை வந்துட்டு உட்காரனால புழு உருவாயிருக்கலாம். புழுவாயிட்டு அவனால கால் வந்துட்டு எடுக்க முடியல. அதனாலதான் அவன் நம்ம சொல்றதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இப்போ ஆள் ரெடி ஆயிட்டான். ஆனால் வந்துட்டு அந்த 2 நாள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. என்னடா, ஏன்னா மாறினம் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. மாறின சின்ன சின்ன பிரச்சனை, இந்த எலும்பு சிக்கிறது இதெல்லாம் அவனுக்கு ஒரு சப்ப விஷயம். இந்த மாதிரி பாக்கு கீழே அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகுங்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் தெரியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 வருஷமா வளர்த்துறோம். நீ எத்தனை பல வருஷமா வளர்த்திட்டு இருக்க, உனக்கு தெரியாதுல்ல. உடம்புக்கு மேலே ஏதாச்சும் தான் பார்ப்பாங்க. இப்போ டெய்லி நம்ம கீழே எல்லாம் தேட முடியாதுல்ல, இவ்வளவு பெரிய பிரீடுங்கிறப்போ. குட்டி பிரீடுனா கூட நம்ம எடுத்து கொஞ்சிறப்ப ஏதாவது கையில தெரியும், இவனை அது முடியாதுல்ல. ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஸோ பிளட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருங்க. ஏன்னா எனக்கு என்ன வேற கடிச்சிட்டான்ல, வெளியே போயிட்டு ராபிஸ் தான் வந்துருச்சோ அப்படின்ட்டு ஒரு பயம். பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ராபிஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்க. ராபிஸ்ல இதெல்லாம் பயங்கர ஹெல்த்தியா இருக்கும். லிவரு, ஹார்ட்டு, கிட்னி எதுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், என்னமோ பேர் சொன்னாங்க அதுக்கு, அந்த பேர் நான் மறந்துட்டேன். அதோட பேர் இந்த மாதிரி காலில் சில அவங்க வேற டாக்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. நம்ம அந்த வீட்டில் வளர்த்துற ஒரு டாகுக்கு வாலுக்கு கீழே நம்ம மாரண காய்ச்சல்ல அந்த மாதிரி வாலுக்கு கீழே ஆகிட்டு ஃபுல்லாக புழுவாமா. டாய்லெட் போகிற இடத்துல எல்லாம் ஃபுல்லாக புழுவாயிட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம மாறனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதைத்தான் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். மருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு விட்றதுக்காகவே மாஸ்க் நான் அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் போட்டு விட மாட்டேன். என்னை எப்போ கடிச்சானோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வாங்கிட்டேன். 5 நைட் நம்ம திறந்து விட்றோம்ல, அந்த மாஸ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான். நானும் வந்துட்டு வீடை சுற்றியும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், மாஸ்க் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வாயை அமுத்தி பிடிச்சிட்டு டக்குன்னு வந்துட்டு காலில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நேற்று அப்படி தான் அடித்தோம், இன்னைக்கு இப்போ அப்படி அடிப்போம். நம்ம தூங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் தான். பின்னங்காலுக்கு மேலே முன்னங்காலை போட்டுட்டு தூங்குறதே. இதெல்லாம் நம்ம பேசுறது கேட்குறான் அவன். ஒருக்கா மருந்து வந்துட்டு அடிச்சாச்சு, ஆனால் கம்மியாக தான் அடிக்க முடியும். அடிச்சோன்னு எந்திரிச்சிட்டான். அவன் நிக்கிறது பாரு, நான் ஒரு அப்பாவிங்க மருந்து அடிக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீயே ஒரு பயத்துலதான் இருக்க. ஏண்டா இதுல நம்மள பயப்படுத்துறது. கால் கொடு. இத அடிச்சாதான் சரியாகும். அடிச்சாதான் சரியாகும் சொல்லிட்டேன். மார்ன மாதிரி ஒரு குட் பை. நான் பண்றேன். நான் வாயை பிடிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? கழுத்து பிடிக்கிறதா? இல்ல, நீ அவன் காலை பிடிச்சு அடிச்சு விட்டுறியா? ஐயோ, மூஞ்சி பாரு. ஆரனுக்கு மருந்தெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் வந்துரு. நான் தான் அடிக்க போறேன். லெஃப்ட் லெக் சீக்கிரம். கால் பாஸ் எடுத்து அடிக்கணும். ஓ இதா? பா எடு. இதா லெஃப்ட் லெக் டி. தானே? ஏ லெஃப்ட் லெக். அது அதான் போ.
நான் புடிச்சிருக்கேன் அடி வா, நான் புடிச்சிருக்கேன் வா. வேண்டாம், அவன் ஒரு மாதிரி பண்றான். இந்த புடியா போ. இங்கதான் பொண்ணு இருக்கு, அந்த ஹோல்ஸ் லைட்டா தெரியும் உள்ள. அடிச்சாச்சு. அப்பா குட் பைடா. நல்ல பையன்டா மாறேன். சரி தள்ளி போ, பையன் தள்ளி போ. ஏடா. ஓ தேங்க்யூ பைன்னு. நீ அடிக்கப்போ இதே மாதிரி அது அப்படிதான் இருந்துச்சு. அவன் வந்து சொன்னது தேங்க்யூ பை, நீங்க மருந்து அடிச்சு கொடுத்ததுக்கு. ஆனா இந்த லாஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டா அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தோம் இல்லடா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆமா குட் பை இருக்கான். பரவாயில்ல, என்ன காப்பாத்திட்டாங்க. அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. என்ன கடிச்சதுக்காக அவன் பழி வாங்கல, நம்மள காப்பாத்தி இருக்கான். அவனே நம்ம மயனும் கடிக்கலையே, அதுதான் தெரியாம கடிச்சான். இல்லடா மாறா, பையன்ட மாறன் எனக்கு எவ்வளவு பிடிக்க தெரியுமா. மாறன நம்மள தெரியாம தானே கடிச்சோம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் கழட்டி விடுறேன். இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு. ஓகே ஓகேவா? அங்க பாரு 3 ஜீவனுங்க பின்னாடி என்னென்னமோ பண்றாங்க. இந்த எலிசா கப்பு ஜிஞ்சர் எல்லாம் இவனை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போறப்ப பார்த்தது இது பண்ணிருக்கணும், எடுத்திருக்கணும் நம்ம வீடியோ. வாடா கண்ணு கண்ணு பாப்போம். ஐயே வாடா மாறா. அவன் பாரு சென்டர்ல விடு அவனை. அவன் பாரு. ஏய் அது இனமே கிடையாது, அந்த பாட்டு நினைச்சிட்டான் போல இருக்கு. இனமேன பிரிந்தது போதும். பூனை இனம் மரா. பூனைங்க தான் அவன் ஃப்ரெண்ட்ஸே. ஆமா, மாறனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே பூனைங்க தான். இருந்தா கை கழுவிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததை விட பாத்தீங்க அப்படின்னா மாறனோட காலு 99% ஆல்மோஸ்ட் 99% வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 1% கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு, அது மட்டும் சரியானா போதும். அடுத்த ஒரு 15 நாள் 20 நாளைக்கு இல்லை, இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் இருக்குது. டெய்லி வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் வச்சு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ சாப்பாடு வைக்கிறப்பவும் கொடுத்துருவோம். இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வருவாங்க பாருங்கள். இட்ஸ் டர்ன் ஃபார் பூனைக்குட்டீஸ். இங்கதான் போதும் கப் கேக்கு. கப்பு பக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம லியோக்கும் நிக்கி 2.0க்கும் பிறந்தவன்டா. அவ வந்தா இவளுக்கு பிடிக்காது, இந்த ஆரஞ்சுக்கு பிடிக்காது. ஆரஞ்சு வந்துட்டு பூனைங்களோட ராணி ஆகிறதுக்கு பாக்குறா. என்ன ஆரஞ்சு எல்லாம் மாறிடுச்சு. ஆரஞ்சு நீதான் வயசானவ. அவதான் எப்பவுமே குயின். ராக்கி மாதிரி அப்ப மாதிரி தான் இருப்பான் எப்பவுமே. இது நல்ல கலர் கிடைச்சிருக்கு அதுக்கு. இதுங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு பொறாமை. ஐயோ இவனுங்க வந்துட்டானுங்களே, நம்ம பக்கம் திரும்ப மாட்டானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லி அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்காக பாத்தியில டேய். ஜம்ப். அது நிக்கியோட பரம்பரை, உனக்கு நிக்கி யாருன்னு தெரியாது. வேண்டாம் பாத்துக்கோ. அங்க ஏதோ விழுந்துச்சு, அங்க போறான் இப்போ. இவனுங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கே. ஹாய் ஆரஞ்சு, கீழே போடா, கீழே போடா. டேய் டேய் டேய், எதையோ நீ பண்ணிட்டு இருந்திருக்கீல. ஒரு ஸ்நாக்ஸை வைக்க முடியறதுல திருட்டு பாயலுக.
வா நீ முதல்ல வெளியே வா 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 முதல்ல நீ வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு விஷயம் பேச முடியுதா? வெளியே போ, வெளியே போடி முதல்ல. நீ வா, நீ போ, நீ கிளம்பு, போடா போடுறோம்.